ஓம் சாந்தி. Knowledge of what? என்ன ஞானத்தை நீங்க கேட்க விரும்புறீங்க? என்னத்தை பற்றின ஞானத்தை நீங்க கேட்க விரும்புறீங்க? To know ஞானம் எல்லையற்ற ஒரு கடல். which beach you want, அதுல எந்த விதை, ஞான கருத்து உங்களுக்கு வேணும். so that you can swim easily. அப்ப நாங்க அந்த ஞான கடல்ல இலகுவாக நீந்தக்கூடியதாக இருக்கும். Beach is one particular area or topic where you want to swim in. ஒரு ஞான விதை என்று சொன்னா ஞான கடல்ன்ற ஒரு குறிப்பிட்ட கருத்து, அதுல நாங்க விசேஷமாக நீந்துறது. Go deep down. அந்த கருத்துல ஆழமாக போய் which knowledge will guide to us to go Parantama easily, that one we need. இப்போ ஒரு பிரதர் கேட்குறார், எந்த ஞான கருத்து எங்களை ஈஸியா பரந்தாமத்துக்கு போக செய்யுமோ அந்த ஞான கருத்தை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறார். Go to Paramdam. Go to Paramdam. Okay. It's time actually. இந்த நேரம் உண்மையில Baba has said that the main aspect is, as whenever we remember Baba, முக்கியமான விஷயம், எப்பெல்லாம் நாங்க பாபான நினைவில் இருக்கிறோமோ the word itself is Param Dham. அந்த வார்த்தையே பரம்தாம் என்றதுதான் அந்த வார்த்தை. What is the meaning of Param Dham? பரம்தாம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? Is far away, வெகு தொலைவில் உள்ள இடம் என்றதுதான் அந்த அர்த்தம். far. Param, highest and far. உயர்விலும் உயர்வான வெகு தொலைவில் இருக்கிற இடம் என்றதுதான் அந்த அர்த்தம். And this is why when we sing the praise of the Supreme Soul, இதால தான் நாங்கள் பரமாத்மாவுடைய புகழ பாடுற நாங்கள். they call it Parama Pita Parama Atma. அவரை பரமபிதா பரமாத்மா என்று அழைக்கிற நாங்க. Param means supreme. பரமண்டால் உயர்விலும் உயர்வான, Pita means father. பிதா என்றால் And அப்பா, Param means supreme father. பரம் சுப்ரீம் ஃபாதர் என்றா உயர்விலும் உயர்வான தந்தை. So Param Dham is supreme home. இப்போ பரம்தாம் என்றால் உயர்விலும் உயர்ந்த இடம். And the one it is far beyond. அதே நேரம் வெகு தொலை தூரத்தில் இருக்கிற ஒரு இடம். So if I want to go far beyond, இப்போ நான் வெகு தொலைவுக்கு போக விரும்புகிறனாக இருந்தால் then I also have to have the attitude. அப்போ எனக்கு அதுக்குரிய மனோபாவத்தையும் எனக்குள்ள நான் வளர்த்து கொள்ளணும். Consciousness, awareness, என்னுடைய உணர்வு நிலை, விழிப்புணர்வு, that I am also, if I want to hear the story of immortality, அமரத்துவ கதையை கேட்கணுமாக இருந்தால் நானும் கூட, and knowledge from the Supreme Soul, அதாவது பரமாத்மாவிடமிருந்து ஞானத்தை கேட்கணுமாக இருந்தா then I have to become bodiless being. நானும் ஒரு உடலற்ற விதை சொரூப நிலைக்கு வர வேணும். A soul is listening. ஆத்மா தானே ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. And if I want to go to Paramdam, then I இப்ப நான் பரந்தாமத்துக்கு போகணுமா இருந்தா am Parvati. நான் பார்வதி ஆகவனம். பார் என்றா வெகு தொலைவில், அப்பால். Means the one who lives far beyond. பார்வதி, வதி என்றா அந்த இடத்துக்குரியாள், வெகு தொலை தூரத்துக்கு அப்பால் இருக்கின்ற ஒருவர் என்றுதான் பார்வதி என்ற வார்த்தையின் அர்த்தம். அப்படியாகும். Come back here to play the role. இப்ப நான் அந்த இடத்துல இருந்து இங்க வந்திருக்கிறேன் என்னுடைய பாகத்தை நடிக்கிறதுக்காக. Now what I want to do I want to be connected with my role? அப்ப இங்க வந்திருக்கிறேன் நான் என்னுடைய பாகத்தோடு நான் இணைக்கப்பட்ட நிலையில் இருக்க விரும்புறேனா அல்லது என்னத்தை நான் விரும்புறேன்? Or do I want to be connected with the home?
இப்போ நான் இங்கே இருந்து கொண்டு நான் எங்கே இருந்து வந்தனானோ அந்த வீட்டோட இணைஞ்சிருக்க விரும்புகிறேனா அல்லது இங்கே இருந்து நான் அடிச்சு கொண்டிருக்கிற பாகத்தோட இணைஞ்சிருக்க விரும்புகிறேனா? Where I don't have to. So am I want to be conscious of the role, or I want to be conscious of me, the soul? இப்போ நான் வந்து When I am conscious of the role, நான் என்னுடைய பாகத்தை பற்றின உணர்வோடு இருக்க விரும்புகிறேனா அல்லது நான் ஆத்மா என்ற அந்த நிலையில் நான் என்ன இணைச்சி இருக்க விரும்புகிறேனா? which role I அப்படி என்னுடைய பாகத்தோடு நான் இணைச்சிருக்க விரும்புகிறனாக இருந்தால் எந்த பாகம்? want to switch on to play because it is recorded in me. எனக்குள்ள பல பாகங்களும் பதியப்பட்டிருக்குது. அப்போ நான் எந்த பாகத்தோடு இணைஞ்சிருக்க விரும்புகிறேன்? Just like in your chip, everything is recorded. இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற சிப்ஸ் என்று சொல்லப்படுற அந்த நுண்ணிய பொருளுக்குள்ள எத்தனையோ பல விஷயங்கள் பதிவாக்கப்பட்டிருக்கும். And you press the button. And whatever it is recorded in, it comes on the screen. அந்த சிப்பில் வந்து என்னெல்லாம் ரெக்கார்ட் ஆகி இருக்குதோ அதெல்லாம் பட்டன் அமர்த்தினோன்னா ஸ்க்ரீனில் வரும். So Baba says, spin the cycle of the self-realization. இப்போ பாபா என்ன சொல்றார்? சுயதர்ஷன சக்கரத்தை சுழட்டுங்கோன்னு சொல்றார். What do you want to spin? என்னத்தை நாங்க சுழட்ட விரும்புறோம்? What do you want to see? என்னத்தை நாங்க பார்க்க விரும்புறோம்? எப்படி நாங்க நடந்து கொள்ளணும்னு விரும்புறோம்? So if you connect yourself with that particular scene, அப்ப அந்த குறிப்பிட்ட காட்சியோட எங்களை நாங்க தொடர்பு படுத்த விரும்புறமாக இருந்தால் those feelings will emerge in you. அதற்குரிய உணர்வுகள் எங்களுக்குள்ள உருவாக்கப்படும். And if you want to be in total stillness, அதே நேரம் நான் முற்றிலும் ஒரு சலனமற்ற நிலையில என்ன நிலைநிறுத்தணும் என்று விரும்பினா, if you want to experience total silence, முழுமையான சைலன்ஸை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்பினா, then you don't have to connect with yourself with role. நாங்க எங்களுடைய பாகத்தோட இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. Because it will be very confusing. இல்லாட்டி அது குழப்பமா இருக்கும். பாகத்தோட இணைய விரும்புறேனா அல்லது சலனமற்ற ஆழ்ந்த அமைதிக்குள்ள போக விரும்புறேனா, ரெண்டும் வேற வேற விஷயம். ரெண்டையும் தொடர்பு படுத்த இயலாது. On one side you are switching one up, and the other side you are switching another one. ஒரு பக்கம் நாங்க ஆழ்ந்த அமைதியில் இருக்க போறோம் என்ற நிலைய விரும்புறோம், இன்னொரு பக்கத்துல செயற்பாட்டுக்குள்ள இருக்கணும்ன்றதை விரும்புறோம். And if we open 10 ups together, what happens? இப்படி 10 விதமான விஷயங்களை நாங்க விருப்பம் வச்சிருந்தோம் என்று சொன்னா என்ன நடக்கும்? We are confusing. குழப்பமா This இருக்கும். is how we confuse ourselves. இப்படித்தான் நாங்க எங்களை போட்டு So குழப்புறோம். we are confusing soul world, and we are confusing the same moment. I'm confusing present problems and same. ஒரு பக்கம் நான் ஆத்ம லோகத்தில் இருக்கணும்னு சொல்லி என்ன தயார்படுத்துறேன், இன்னொரு பக்கம் என்ன சுத்த வர இருக்கிற குழப்பங்களுக்குள்ள நான் நிக்கிறேன். I have to focus only on நான் ஏதோ ஒரு விடயத்துல தான் நான் ஃபோக்கஸா இருக்க வேணும். if I want to be just peace. அமைதியை நான் அனுபவிக்க போறேன்னு சொன்னா அமைதியில மட்டும் இருக்க வேணும். And which level of peace? எந்த அமைதியின் எந்த நிலையில நான் இருக்க விரும்புறேன்? So then I have to be bodiless. அப்ப நான் அந்த நிலையில் இருந்தேன்டா தான் சரீரமற்ற நிலையில இருக்க இயலும். Bodiless. It means I needed to use less and less. சரீரம் அற்ற நிலையில இருக்கிறது என்று சொன்னால் நான் மிக 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 குறைவாகத்தான் பயன்படுத்த வேணும். So, but I am in the body. ஆனா நான் இந்த உடம்புல தானே இருக்கிறேன். My intellect is telling me, my feelings is telling me, I am sitting here in the body. இந்த உணர்வுகள், இந்த புத்தி எல்லாம் சொல்லுது நான் உடம்புல தான் இருக்கிறேன் என்றது எனக்கு சொல்லுது. I want to see experience of not the body, because body attracts me.
எனக்கு இந்த பாடி இந்த எக்ஸ்பீரியன்ஸை பெற எனக்கு விருப்பம் இல்லை. என் உடல் வந்து பல்வேறு விதமான கவர்ச்சிகளை உருவாக்குது. If I'm in the body, then I have connected with the matter. And நான் இந்த சரீரத்தில் இருக்கிறனா இருந்தால் நான் இந்த பஞ்ச தத்துவங்களோட இணைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன். which is Baba said, gravity. அதை வந்து பாபா ஈர்ப்பு என்று சொல்கிறார். அதாவது புவி ஈர்ப்பு என்று சொல்லுவினம் தானே, அந்த மாதிரி ஈர்ப்பு. And I want to go beyond attraction. நான் ஆனால் இப்போ என்னத்துக்கு முயற்சி செய்கிறேன், இந்த ஈர்ப்புகளுக்கெல்லாம் அப்பால் பட்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறேன். So attraction is in the matter. இப்போ அந்த ஈர்ப்புன்றது தத்துவங்களில் தான் இருக்குது. So this is why I needed to remind myself again. இப்போ அதனால தான் நான் இன்னும் மீண்டும் வந்து ஞாபகப்படுத்த வேணும். Remind. Bring back this thought in the mind. I am a body. இப்போ நான் இப்போ எனக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தணும், என் மனதில் இந்த எண்ணத்தை கொண்டு வரணும், நான் இந்த உடல் இல்லாத ஒரு ஆத்மா. From the physical world, I am going to the subtle world. இப்போ நான் இந்த பௌதிக உலகத்திலிருந்து விட்டு புறப்பட்டு சூட்சும உலகத்துக்கு போகிறேன். So this body is then I am transforming, uplifting in the subtle form. இப்போ நான் இந்த உடலை வந்து உருமாற்றுறேன், அதில் நிலையை உயர்த்தி சூட்சும ஒரு உருவத்தை நான் கொண்டு வரேன். The body of light, angelic body. ஒரு ஒளி உருவத்தாலான ஒரு உடம்பு, ஒரு தேவதை உடம்பை கொண்டு வரேன். The body of light. So it means that I am creating the aura of light around me, so that this physical body, I am conscious, I am seeing around it. இப்போ நான் வந்து ஒரு ஒளியாலான ஒரு உடலை உருவாக்குறேன், என்னை சுத்த வர நான் அதை பார்க்குறேன். But I am not attracted towards it. ஆனால் நான் அதை நோக்கி கவரப்படையில. So my thoughts are not connected. I am attracted. என்னுடைய எண்ணங்கள் அதனோட இணைக்கப்பட்டில்லை. Thoughts are connected. And as soon as I am connected, I am affected. நான் கவர்ச்சிக்கு உட்படையில, ஆனால் நான் அந்த ஒரு நிலையில் இருக்கிறேன் என்ற தொடர்பில் உணர்வில் நான் இருக்கிறேன். அப்படியான ஒரு உணர்வுக்கு நான் வந்தோடனே எனக்கு அதிண்ட ஒரு தாக்கம் என்னில் ஏற்படும். And as I am affected, I become defected again. And then I begin to feel not peace, I am disturbed. And I said, I was eternally. சரீர தொடர்பில் இருக்கேக்குள்ள நான் வந்து குறையுள்ள ஒரு மனிதனா ஆகிறேன், நான் குழப்பங்களுக்குள்ள உள்ளாகிறேன், அமைதி இல்லாத நிலைக்கு போகிறேன். That means I have to again switch on. அப்படி நான் திருப்பி சரீர உணர்வுக்கு வந்தேன்டா திருப்பியும் நான் அந்த சுவிட்சை போட வேணும். நான் ஒரு ஆத்மா, ஒரு சரீரம் இல்லாத ஆத்மா என்ற உணர்வு நிலைக்கு என்ன நான் கொண்டு போகணும். So I want to go into the soul world. The soul will go beyond the body. இப்போ நான் ஆத்மா உலகத்துக்கு போக விரும்புகிறேன், ஆத்மா தான் போவேன், உடல் போக மாட்டுது. I want to go to the soul world, as you said that you want to do, you want to hear the knowledge of way. இப்போ ஆத்ம உலகத்துக்கு நான் போகணுமா இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஞானத்தை கேட்க வேணும். Back to the soul world. அப்போ தான் நான் திருப்பியும் ஆத்மலோகத்துக்கு போகலாம். And if I want to go to the soul world, means what is my intention? நான் ஆத்மலோகத்துக்கு போக விரும்புகிறேன்டா என் உள்நோக்கம் என்ன, Purpose behind அதுக்கு அந்த பின்னணி என்ன, நோக்கம் என்ன? is that I want to experience நான் வந்து ஒரு நல்ல அனுபவத்தை பெற விரும்புகிறேன். the qualities of the soul, ஆத்மாவுடைய குணாதிசயங்களை ஒவ்வொன்றா அனுபவிக்க விரும்புகிறேன். the experience of the qualities of the soul. ஆத்மான ஒவ்வொரு குணாதிசயங்களையும் அனுபவிக்க விரும்புகிறேன். Why I want to go? ஏன் நான் ஆத்மலோகத்துக்கு போகணும் என்று நினைக்கிறேன்? Because I want to become free from the influence of the body. ஏன்னா நான் இந்த சரீரத்தின் இன்ஃப்ளூயன்ஸில் இருந்து வெளியில் வரணும்னு ஆசைப்படுறேன்.
Otherwise, I'm okay. No, I am a soul here in the body anyway. எப்படியோ இல்லாட்டி நானே இந்த மாதிரி முயற்சிகள் செய்யணும் இந்த உடம்புல இருந்தாலும் நான் ஆத்மா தானே, அப்படி ஆத்மாவா இருந்துட்டு போகலாம் தானே, ஏன் அப்பால் போகிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம்? So I want to increase the experience or intensity of the quality of original quality of the self. ஆத்மாவுடைய ஆதி குணங்களை நான் அனுபவிக்க விரும்புகிறேன், அதை தீவிரமாக நான் உணர விரும்புகிறேன். And my original quality is purity and peace. இப்போ இந்த உண்மையான குணங்கள் தூய்மையும் அமைதியும். So then it means what I have to recharge myself by connecting. இப்போ நான் என்ன ரீசார்ஜ் பண்ணணும் என்றால் நான் என்ன தொடர்பு படுத்தணும். I am a pure and peaceful. நான் ஒரு தூய்மையான அமைதியான ஆத்மா. So I am a pure and peaceful soul. நான் ஓர் அமைதியான தூய்மையான ஆத்மா. So first it will not give any experience இப்படி முதல் நினைக்கல எங்களுக்கு நல்ல மாதிரியான அனுபவத்துக்குள்ள உடனே போயிடுவோம் இல்லை, because it is still not deeply connected. The effect from the body is there. ஏன்னா இப்படி முதல் நினைக்க தொடங்கிக்கலையே எங்களுக்கு உடனே நல்ல அனுபவம் கிடைக்கும் இல்லை, ஏன்னா நாங்கள் ஆழமான ஒரு இணைப்பு நிலைக்கு நாங்கள் போகல. மேலோட்டமாக எங்களுக்குள்ள சரீர உணர்வு, சரீர சம்பந்தமான அந்த உணர்வுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். So it is just like you are connected with the ocean. You are இப்போ நாங்கள் ஒரு சமுத்திரத்தில் நீந்த போகிற மாதிரி இருந்தா, இது ஒரு உதாரணமாக பார்த்தா, swimming, but you are not going deep down. You are நாங்கள் மேலோட்டமாக மேலே மேலே நீந்தி கொண்டிருக்கிறோம், ஆழமாக அடியில் போகலேன்னு வைப்போம். still you are connected with the water, அப்போ நான் தண்ணியோட தொடர்பில் இருக்கிறேன் தான், ஆனால் ஆழத்துக்கு போகல. but not with the depth. And so we become so impatient இப்போ எங்களுக்கு பொறுமை இல்லாமல் போயிடும். that I am not experiencing deep peace. I am not, but deep peace you go. இப்போ ஆனால் எனக்கு ஆழமான அமைதியின் அனுபவம் கிடைக்குது இல்லையே, ஆழமான தூய்மையின் அனுபவம் கிடைக்குது இல்லையேன்னு ஒரு அந்தரப்படுவோம் இருந்தோண்டு. You continue to swim in, swim in, swim in. ஆனால் என்ன செய்யணும், அப்போ தொடர்ந்து இன்னும் ஆழமாக நீந்த தொடங்கணும். ஆழத்துக்கு போக போக வெளிக்கிடத்தான். And if you want to go directly, then you have to know the art of swimming. நேரவே குதிச்சோன ஆழத்துக்கு நான் போகணுமா இருந்தா எனக்கு நல்லா நீச்சல் தெரியணும். That you have to stand yourself on a high hill. அப்படி என்ன நான் என்ன செய்யணும், ஒரு மலை உச்சியில் போய் ஏறி நிற்கணும். To jump in. ஒரு உயரத்தில் ஏறி நின்று கொண்டு மேலே இருந்து குதிச்சா ஆழத்துக்கு ஒரேடியா போவோம். You are standing on the shore and you want to go deep in. கடற்கரையில் நின்று கொண்டு தண்ணியில் பாஞ்சிட்டு ஒரேடியா எடுத்தோன்னு ஆழத்துக்கு போகணுமெண்டா So you cannot go deep. அப்படி போக இயலாது. So there are the rules. ஆகவே ஆழத்துக்கு போறதுண்டா சில விதிமுறைகள் இருக்குது. Just like going Baba the ocean of peace. How should I in the ocean of peace? சும்மா பாபாவுக்கு முன்னால் போயிருந்தோண்டு பாபா நீங்கள் அமைதி கடல் அன்பு கடலுண்டா என்னென்ன அந்த ஆழத்துக்கு போவோம் நாங்கள். Peace when I'm still sure standing on the shallow. அது கடற்கரையில் இருந்து கொண்டு நீச்சல் அடிச்சு கொண்டு ஆழத்தை அனுபவிக்கணும் என்று நினைக்கிற மாதிரி. World of this physical. So this is why it is, Baba says it's exercise. அதனால தான் பாபா சொல்றார் இதுவும் ஒரு எக்ஸசைஸ், ஒரு பயிற்சி. It is exercise. Practice again and again. இப்போ இதை நாங்கள் திருப்பி 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 ப்ராக்டிஸ் பண்ணணும். Yoga ka prayog karo. அதான் சொல்றது யோகத்தை பிரயோகம் செய்து பயிற்சி செய்யுங்கள். Prayog means use it. பிரயோகம் பண்றது என்றா பயன்படுத்துறது. Use the connection, relationship. அப்பதான் ஒரு கனெக்ஷன் உருவாகும். கனெக்ஷன் என்று சொன்னா ரிலேஷன்ஷிப், உறவு. Connection that I the soul of child. எனக்கும் பாபாக்கும் இடையில உருவாக்கப்படுற கனெக்ஷன் நான் ஒரு ஆத்மா பாபாவின் குழந்தை என்ற கருத்து. So my thoughts then are
consciously, அப்போ என்னுடைய எண்ணங்கள் உணர்வு ரீதியாக I am creating this thought, so it means I am engaging myself. It means I am connecting myself. என்ன நான் இணைக்கிறேன். And that connection, Baba says, is yoga. அந்த இணைப்பை நான் ஏற்படுத்தினேன்டா தான் அதை பாபா யோகா என்று சொல்கிறேன், யோகம். But then, experience is not connection. ஆனால் பிறகு அனுபவம் என்றது கனெக்ஷன் இல்லை. அனுபவம் என்றதும் கனெக்ஷனும் என்றதும் ஒன்று இல்லை. Experience is a relationship. அனுபவம் என்று சொன்னால் அது உறவு என்ற அர்த்தம். There's a difference between awareness, connection, and relationship. விழிப்புணர்வு, தொடர்பு, உறவு, இந்த மூன்றுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. We are aware that my uncle is Prime Minister. இப்போ எங்களுக்கு தெரியும், இப்போ என் மாமா ஒரு ஆள் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாருண்டா, ஓகே மாமா பிரைம் மினிஸ்டர்ன்றது எனக்கு தெரியும். கோல் ஆன்சர் பண்ண சொல்லுங்க. Then as a relationship, but then how deep and how the relationship is there. பிறகு உறவு, உறவு இன்றைக்குல அந்த உறவு எவ்வளவு ஆழமானது என்றதை பொறுத்தது. So my Baba, I know, I'm aware, I the student child of God. எனக்கு நாலேஜா தெரியும். ஓ பாபா எந்த பாபா, நான் அவர்கிட்ட பிள்ளை, அவர் எல்லாத்துலேயும் கடலாக இருக்கிறார். இது ஒரு அறிவு மட்டத்தில் எங்களுக்கு நாலேஜ் இன்ஃபர்மேஷனாக தெரியும். I the student child of God. நான் ஒரு ஆத்மா, நான் பரமாத்மான குழந்தை, இப்படியெல்லாம் தெரியும். This awareness was in the past of the day. இது அவேர்னஸ், விழிப்புணர்வு. But how much is the relationship? ஆனால் அந்த உறவுன்றது எவ்வளவு தூரம் ஆழமாக இருக்குது. How much communication I have? எவ்வளவு தூரம் அந்த உறவோடு எனக்கு தொடர்பு இருக்குது. I have been having communication or no communication I have. நான் அவரோட தொடர்ந்து தொடர்பில் இருக்கலாம் அல்லது தொடர்பாடாமலும் இருக்கலாம். And he is communicating every day with me. ஆனால் அவர் என்னோடு ஒவ்வொரு நாளும் தொடர்பாடி கொண்டு தான் இருக்கிறார். I hear Murli. ஒவ்வொரு நாளும் என்னோட முரளி கதைக்கிறார். It's one way communication. அது ஒரு வழி தொடர்பு. He is speaking to me, sweet children, I have come to make you home, take you home. அவர் ஒவ்வொரு நாளும் என்னோட கதைக்கிறார், இனிமையான குழந்தைகளே நான் வந்திருக்கிறேன், உங்களை வீட்டை கூட்டிட்டு போக வந்திருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருக்கிறார். Sweet children, you are divine deities. I don't believe that I was guilty. He says, child, practice in the morning to enjoy, and I feel I am. அவர் ஒவ்வொரு நாளும் சொல்றார், விடிய காலம் எழும்புங்கோ, ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ, என்ஜாய் பண்ணுங்கோ என்று சொல்றார். நான் திருப்பி என்ன சொல்றேன் அவருக்கு, இல்லை பாபா நான் இன்றைக்கு சரியான டயர்ட். நீங்க சரியான அன்பானவர் தானே பாபா, உங்களுக்கு தெரியும் தானே எனக்கு விடிய காலம் எழும்ப இல்லாதண்டு. இப்போ நீங்கள் சரி ஓகே நீங்கள் நல்லா படுக்கலாம், ஆனால் பிறகு அனுபவங்களை பெறணும்னு சொல்லி கேட்கக்கூடாது. நீங்கள் வெளியில் மைதானத்தில் ரெண்டு விளையாடிக்கொண்டு ஆழ்ந்த அனுபவங்கள் எனக்கு கிடைக்கணுமெண்டா என்னென்று கிடைக்கும். கடல்ட ஆழத்துக்கு போகிற அனுபவங்களை வெளியில் மைதானத்தில் ரெண்டு விளையாடி பெற இயலாது. இதனால தான் ஏகாகிரத் என்றது மன ஒருமைப்பாடு, கன்சன்ட்ரேஷன், கனெக்ஷன். கன்சன்ட்ரேஷன் மன ஒருமைப்பாடு, கனெக்ஷன் தொடர்பு. இப்போ இதை கொண்டு வரதுக்கு நாங்கள் எங்களோட கதைக்கணும், பாபாவோட கதைக்கணும். அப்போ பிறகு என்னால் உண்மையில் அந்த தொடர்பு இணைப்புன்னு தரத்தை அனுபவிக்க முடியும், உணர முடியும். அது நான் தியானம் செய்யக்க மட்டும் இல்லை,
when I'm sitting, I have to do throughout the day. அது நான் நாள் முழுக்களுமே செய்ய வேண்டும். The relationship is not only just when you want something, உறவு என்றது உங்களுக்கு ஏதோ ஒரு தேவைக்காக என்று மட்டும் இல்லைத்தானே. you write a letter. நாங்கள் எங்களுக்கு என்ன தேவை என்றோன்னு மட்டும் போய் பாபாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறது, It becomes only communicate. அது சும்மா ஒரு தொடர்பாடல் மாதிரி தானே. It is the only connection is there. அங்கே எனக்கும் பாபாவுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு, அவ்வளவுதான். Because yes, you are writing, Prime Minister is Prime Minister. இது பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதுற மாதிரி. பிரைம் மினிஸ்டர், Yes, I would write a letter. நான் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுத விரும்புகிறேன் என்று சொல்லி எழுதுற மாதிரி. You are happy that you have sent a letter. இப்போ கடிதத்தை எழுதி போட்டுட்டு நாங்கள் திருப்தியா இருப்போம். நான் பாபாவுக்கு ஒரு கடிதம் போட்டுட்டேன் இருப்போம். Whether it reached or it is accepted or இந்த கடிதம் போய் சேர்ந்ததா, அதை பாபா ஏற்றுக்கொண்டாரான்றதை பற்றி நாங்கள் யோசிக்கிறீங்கள. not. Exactly same is practical relations. அதே மாதிரி தான் ப்ராக்டிக்கலாகவும் எனக்கு பாபாவோட இருக்கிற உறவு. So, and practical relationship is that when I am actually accepting, இப்போ ப்ராக்டிக்கலான ரிலேஷன்ஷிப் பாபாவோட என்று சொன்னால் உண்மையாகவே நான் அவரை அக்செப்ட் பண்ணிக்கல, believing, அவரை நம்பிக்க, practicing, ப்ராக்டிஸ் and பண்ணிக்க, it is not a physical relationship. அது வெறும் சும்மா உறவு, வெளிப்படையான ஒரு உறவுன்றது மட்டும் இல்லை. It is a relationship of the quality of the soul. அந்த உறவுன்ற தரம் ஆன்மாவுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். Quality of God. கடவுள்ன்ற தரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். And quality I don't want to practice. குவாலிட்டியை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கள, தரத்தை. Connection never takes place. தொடர்பு ஏற்படுகிறது. As here, so if you do not put your own, just small these things, if you do not put switch on your own phone, உங்களோட ரூபம் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய, தாரணை செய்ய வேண்டிய ரூபத்தை நீங்க எடுத்துக்கொள்ளாட்டி, and you do not connect with the number you want to connect it, நாங்க கனெக்ட் ஆக வேண்டிய தொடர்பிலக்கத்தோடு நாங்க தொடர்பு கொள்ளாட்டி, you don't want to put on your house ID, and here you want to get this. இந்த நாங்க கனெக்ட் பண்ண வேண்டிய பாஸ்வேர்டு ஐடியை நாங்க போடாட்டிக்கு அந்த தொடர்பை ஏற்படுத்தணும். ஆனால் விரும்புகிறோம், You cannot get it. You cannot get this. அப்போ எங்களுக்கு கிடைக்காது அந்த தொடர்பு இணைப்பு. Your ID is wrong, and you நாங்க கனெக்ட் பண்ற ஐடி பாஸ்வேர்டு பிழையா இருந்தா want to get the picture, அப்போ எங்களுக்கு படம் வராது தானே, and you want to get the message. எங்களுக்கு செய்திகள் கிடைக்காது தானே. But I was meditating. I was trying to meditate. ஆனால் நான் நிறைய நேரம் தியானமாக இருக்கிறேன், தொடர்ந்து முயற்சி செய்கிறேன். You don't get anything. ஆனால் எனக்கு ஒன்றும் கிடைக்குது இல்லை. So in order to go high, it means it's a அப்போ நான் உயர்ந்த ஒரு நிலைக்கு போகணுமா இருந்தால் அந்த அர்த்தம் truth, it's a reality சத்தியம்தான் உண்மை. that the more I practice of the soul, நான் எவ்வளோத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறனோ, நான் ஒரு ஆத்மா, நான் பாபான பிள்ளை, நான் ஆத்மா, நான் பாபான பிள்ளை என்றதை நான் எவ்வளோத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறனோ, it means that I have developed the qualities of obedient. I developed the quality of being faithful. I developed the quality of bodiless. அப்போ நான் அந்தளத்துக்கு எனக்குள்ள அந்த சரீரமற்ற நிலை என்ற அந்த 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 தரம் குவாலிட்டியை நான் எனக்குள்ள டெவலப் பண்ணுறேன். I then allow the quality of active child, innocent child. நான் பாபான உண்மையான ஒரு குழந்தையா, ஒரு அப்பாவி குழந்தையா என்ன நான் உணரத் தொடங்குவேன். And so that child means my qualities are developing. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையா நான் என்ன உணரேக்கல, நல்ல தகுதி தராதரம் குணங்கள் உள்ள ஒரு குழந்தையா என்ன நான் பார்க்க தொடங்குவேன். Then automatically the influence of the body conscious is becoming less. அப்படி நான் செய்து கொண்டு போகல, சரீர உணர்வினுடைய அந்த பாதிப்பு எனக்குள்ள குறைஞ்சு, அந்த அதோட இஃபெக்ட் தாக்கம் எனக்குள்ள குறைஞ்சு கொண்டு போகும். It's reducing, and then this energy is you are being feeling uplifted. பிறகு எனக்குள்ள அந்த எனர்ஜி, ஆத்ம உணர்வு எனர்ஜி கூடிக்கொண்டு போகும். And this connection that brings a kind of inner satisfaction. பிறகு அந்த மாதிரியாக ஏற்படுற அந்த தொடர்பு எனக்குள்ளார்ந்தமான ஒரு ஆத்ம திருப்தியை தரும். It brings the joy inside.
எனக்குள்ள ஒரு பேரானந்தத்தை கொண்டு வரும். It's feeling of such kind of inner, yes, I had a very good yoga. அப்போ எனக்கு மனதுக்குள்ள சரியான சந்தோஷமா இருக்குமா, நான் இன்றைக்கு நல்லா யோகம் செய்தேன், நல்ல ஒரு நிறைவான யோகம் செய்தேன். And very good yoga. What very good yoga? What was good? சில நேரத்தில் நாங்கள் நல்லா யோகம் செய்தோம்னு நினைப்போம். அங்கே என்ன நல்லா இருந்துச்சு, என்னத்தை நான் நல்லா இருந்துச்சு என்று சொல்கிறேன். It was the feeling. It was அங்கே எனக்கு கிடைத்த அந்த உணர்வுகள், the experience. So remembrance is எனக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு கிடைச்ச அந்த ஃபீலிங்ஸை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் நல்லா இருந்தது இன்றைக்கு யோகம், நல்லா யோகம் செய்தோம் என்று சொல்கிறோம். not anything else but experience. அப்போ ரிமெம்பரன்ஸ், நினைவு என்று சொன்னால் வேறொன்றும் இல்லை, அனுபவம், அனுபவிக்கிறது என்றது தான் அந்த அர்த்தம். And we think remembrance is only information. அந்த நினைவு முழுக்க இன்ஃபர்மேஷன், ஞானத்தை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருக்கும். Only remembering Baba. That's why Baba says, Shiv Baba, Shiv Baba, Shiv Baba. If you are saying Shiv Baba, Shiv Baba, it's not remembrance. அதான் பாபா சொல்லுவார், சிவபாபா சிவபாபா சிவபாபான்னு சொல்லி கொண்டிருக்கிறது அது இல்லை நினைவு. You need to have the understanding of the எங்களுக்கு நினைவு பற்றின ஒரு சரியான புரிந்துணர்வு இருக்க வேணும். and if you have experienced something, that நாங்கள் ஏதாவது ஒன்று அனுபவிச்சமாக இருந்தால் experience brings remembrance. அந்த அனுபவம் தான் நினைவு என்று சொல்றது. Experience is remembrance. And what experience? Experience. என்னத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம்? You will see the qualities. ஒவ்வொரு குணங்களையும். Then the qualities, first is peace, first is purity. அப்போ என்னென்ன குணங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம்? முதல்ல ஆழ்ந்த அமைதியை அனுபவிக்கிறோம், பிறகு தூய்மையை அனுபவிக்கிறோம். Knowledge is only connection. ஞானம்ன்றது அந்த தொடர்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சாதனம். Knowledge connects you. ஞானம் எங்களை இணைப்பை ஏற்படுத்த வைக்குது. It's not experience. ஞானம் அனுபவம் இல்லை. So knowledge is that I am a soul, but practice and connection. ஞானம் சொல்லுது நான் ஒரு ஆத்மாண்டு, பிறகு நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை கனெக்ஷனில் கொண்டு வர வேணும். Connection of my quality of the soul. ஆத்மாவை என்று உணர்ந்து அதை நான் அனுபவிக்கணும், அதை தொடர்பு படுத்த வேணும். Quality of the Supreme Soul. பரமாத்மாவோட நான் என்ன இணைக்க வேணும். And that's why I said, okay, sit, meditate, practice, increase. அதால தான் சொல்கிற இடத்துல இருந்து தியானம் செய்து ப்ராக்டிஸ் பண்ணி Again and again increase it. So அந்த பயிற்சியை திருப்பி திருப்பி கூட்டி கொண்டு போகணும், அதிகரித்து கொண்டு போகணும். intensity increases and the influence decreases. அப்போ அதோட தீவிரத்தன்மை கூடிக்கொண்டு போகும், இன்டென்சிட்டி அந்த தீவிரத்தன்மை, அந்த பயிற்சியின் தீவிரம் பிறகு நாளடைவில் கூடிக்கொண்டே போகும். So it is working at the same time. If I want to connect it, the outer layers. அப்போ அது ஒரே நேரத்தில் வேலை செய்யும். இப்போ நான் அப்படி பாபாவோட தொடர்பில் இருக்கேக்குள்ள Are gradually becoming loose. என்னுடைய ஆத்மாவை சுற்றி இருக்கிற அந்த ஒவ்வொரு படைகள், அந்த ஒவ்வொரு லேயர்ஸ் ஒன்றொண்டா லூஸ் ஆகி கொண்டு வரும். The dust, it is being dust out. என்ன ஆத்மாவில் படிஞ்சிருக்கிற தூசி தட்டுப்படும், கொஞ்சம் கொஞ்சமாக துப்புரவாகி கொண்டு வரும். The dirt, it is washed out. ஆத்மாவில் இருக்கிற அழுக்குகள் கழுவப்பட்டு கொண்டு போகும். So there are some processes taking place. அப்போ அந்த யோகத்தில் ஒரு செயல்முறை ஒன்று நடக்கும் உள்ளுக்குள்ள. And we become so impatient. So I don't. அதை தொடர்ந்து பயிற்சி செய்யாமல் நிரந்தரமாக நீண்ட காலமாக செய்யாமல் வந்தால் கொஞ்ச நேரம் செய்து போட்டு நாங்கள் பொறுமை இழந்து போய் எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது இல்லை, எனக்கு ஒன்று நடக்குது இல்லை, எனக்கு ஒன்றும் வருகுது இல்லைன்னு சொல்லி விட்டுவோம். நாங்கள் திருப்பி கேட்போம், என்னென்று நினைவு செய்கிறது, என்னென்று தொடர்பு படுகிறது பாபாவோட எனக்கு கேட்டுக்கொண்டிருப்பா. அப்படி நாங்கள் திருப்பி கேட்டுக்கொண்டிருந்தோம்டா, ஆழ்ந்த அனுபவங்களை போகாமல் இருந்தோம்டா, பாபா எங்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் பேபிஸ், நீங்கள் குழந்தை பிள்ளை,
அந்த பேபின்னா அது பச்சை குழந்தை. நீங்கள் பச்சை குழந்தைகளும் குழந்தைகள்னு சொல்லுவாருங்களே. What is being baby of them babies? Means பச்சை குழந்தைகள்ன்றா அதுகள் எப்படி இருக்கும்? baby knows love, குழந்தைக்கு அன்பை உணரேலும் அனுபவிக்கலும், experiences that are, but he does not have any knowledge. ஆனால் பச்சை குழந்தைக்கு எந்த விதமான அறிவும் இருக்காது, ஒன்றுமே அதுக்கு தெரியாது, ஆனால் அன்பை அனுபவிக்கும். He is dependent on, he is just experiencing mother's love and அது தாயின் அன்பை அதுக்கு அனுபவிக்க தெரியும், உணர தெரியும். dependent on mother's love and begins to call. So baby. அப்போ அது அந்த அன்பில் தான் தங்கி இருக்கும், அந்த அந்த தாயின் அன்பில் தங்கி இருக்குமே தவிர தானாக அதை ஒன்றும் செய்யாது. So we also become baby again. இப்போ நாங்களும் பாபாட்ட இருந்து அந்த மாதிரி அனுபவங்களை பெற தெரியாட்டிக்கு நாங்களும் பேபி மாதிரி தான் இருப்போம். And baby is not aware of the inheritance. பேபிக்கு பச்சை குழந்தைக்கு தனக்கு என்ன ஆஸ்தி கிடைக்கும் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. Baby is only aware of love. பேபிக்கு அன்பு அன்பு அன்புன்றது மட்டும்தான் தெரியும். And that loveful feeling is not that begins to cry to have love again. அதுக்கு அந்த அன்பு கிடைக்கலன்னா அது என்ன செய்யும்? அழும். But Baba is not happy. Just I continue to remain only baby. பாபாவுக்கு விருப்பம் இல்லை நான் தொடர்ந்து பேபி மாதிரி மட்டும் இருக்கிறது. I become a child. There's difference between baby. நான் ஒரு குழந்தையாக வேணும். அந்த பச்சை குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்குதானே. இப்போ பச்சை குழந்தைகளாக இருக்கிற நாங்கள் இப்போ குழந்தையாகணும். Before being baby and a child. Baby is only dependent. பச்சை குழந்தை என்று சொன்னால் அது எப்போவுமே தங்கித்தான் இருக்கும். Child begins to move. ஆனால் குழந்தை ஆகிட்டோம்னு சொன்னால் நாங்கள் வளர தொடங்கிடுவோம். எங்கட பாட்டில் சொந்தமாக நகர ஆரம்பிப்போம். Activity starts. நாங்கள் எங்கட செயற்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கட பாட்டில் செய்ய வலிக்கிடுவோம். And then mother is also happy because அப்போ அம்மாவுக்கும் சந்தோஷமா இருக்கும். it's not all the time dependent on them. ஏன்னா அது எந்த நேரமும் அம்மாவிட்ட எல்லாத்தையும் எதிர்பார்த்து கொண்டு இல்லைத்தானே. So Baba is happy that your development is taking. அப்போ பாபாவும் எங்களை பார்த்து நாங்கள் குழந்தையா வளர வளர பார்த்து சந்தோஷப்படுவார். இப்போ பிள்ளை முழுக்க எண்ணில தங்கி இருக்கிறேல என்று. Then it is not only Baba doesn't want only us to be a child, he wants to become that I become a student. அடுத்த கட்டம் பாபா நாங்கள் தொடர்ந்தும் குழந்தையா இருக்கணும்ன்றதையும் விரும்பல. பிறகு அடுத்தது பாபா எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாருன்னா நான் ஒரு மாணவனா வரணும். Develop intellect. மாணவன் என்று சொன்னால் அவற்றை புத்தி இன்னும் வளர்ந்திருக்கும். And I'm happy only I'm Baba's child. No, he says that. இப்போ நான் பாபாண்ட குழந்தைன்னு மட்டும் நினைச்சு கொண்டு இருக்கிறதால பாபா சந்தோஷப்பட மாட்டார் என்னை பார்த்து. Become student. பாபா நான் இனி அடுத்த கட்டம் அவற்றை மாணவனா வரணும்ன்றதை எதிர்பார்ப்பார், விரும்புவார். And that's why he's teacher. He says, I come and give you the knowledge of the beginning, middle and the end of the. அப்போ பிறகு பாபா எங்களுக்கு முன்னால் டீச்சராக சொல்லுவார், நான் இப்போ உங்களோட ஆசிரியர், நான் உங்களுக்கு இந்த உலக நாடக சக்கரத்தின் தொடக்கம் இடை இறுதி இந்த மூண்டையும் பற்றி சொல்கிறேன் என்று சொல்லுவார். So it means it's not only I, the soul, have development of my feelings. அப்போ ஆத்மாவாகிய நான் எனக்குள்ளே என்னுடைய உணர்வுகளை வளர்க்கிறது என்றது மட்டும் இல்லாமல் my emotions, that is the one part of the soul. அது ஆன்மாவினுடைய ஒரு பக்கம். That is the one energy level of the soul. அது ஆத்மாவினுடைய ஒரு சக்தி மட்டம். And that's mind. அது மனம். Fine, man mana bhava, but without having yoga of the intellect. மனம் மன்மனா பவ ஆக இருக்க வேணும், ஒரே ஒருவரை மட்டும் நினைக்க வேணும். ஆனால் புத்தியின் யோகம் இல்லாமல். So I have to connect myself, Baba teacher. இன்னும் நான் பாபாவோட தொடர்பு படுத்த வேணும், பாபா எனக்கு டீச்சராக வரணும். And this is why I need to spin the cycle of self-realization. இதால தான் நாங்கள் எங்களோட சுய புரிந்துணர்வு சக்கரம் இதை நாங்கள் சுழட்ட வேணும். And when I'm spinning this cycle of self-realization, செல்ஃப் ரியலைசேஷன் சுய
உலகத்தை பார்க்கிற அந்த சக்கரத்தை நாங்க சுழட்டும் போது it means then I realize what my aim is, what நான் உணருவன் என்னுடைய இலக்கு என்ன, I was before. நான் முதல் என்னவா இருந்த நான் இனி என்னவாக போறேன். Swadarshan Chakra, it means I become interested in to understand knowledge more. சுவதர்ஷன் சக்கரதாரியாகிறேன் என்று சொன்னா நான் இன்னும் 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 ஞானத்தில் ஆர்வமாகிறேன், இன்னும் இன்னும் தெரியணும் என்று நினைக்கிறேன். That's why I'm a yogi, but அதனால தான் நான் ஒரு யோகி, அதேவேளை I'm godly student, நான் ஒரு கடவுளின் மாணவன், God fatherly student. நான் கடவுள் தந்தையாக இருக்கின்ற கடவுளினுடைய மாணவன். Baba always have the intoxication. Baba is my teacher. நான் எப்பவுமே அந்த போதையோடு இருக்கணும், பாபா தான் என்ற டீச்சர். The supreme teacher. What he is teaching? அவர் என்ற பரம ஆசிரியர். அந்த பரம ஆசிரியர் எனக்கு என்னத்தை படிப்பிக்கிறார்? Teaching the knowledge of creator and creation. அவர் எனக்கு படைப்பை பற்றின ஞானத்தை படிப்பிக்கிறார். And Baba says that if only you explain knowledge and they say it's very good. ஞானத்தை படிப்பிக்கல அதை நான் கேட்டு நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லி கொண்டிருந்தா You are creating your devotees. நாங்கள் ஞானத்தை பேசிக்கல, நாங்கள் கதைக்கிறத கேட்குறாக்கெல்லாம் ஐயோ நல்லா இருக்குன்னு கேட்டுக்கொண்டிருந்துச்சு நம்மன்னு சொன்னால் எங்களோட பக்தர்களை மட்டும்தான் நாங்கள் உருவாக்குறோம். But not inherit the heir children. எங்களுடைய வாரிசு ஆன்மாக்களை நாங்கள் உருவாக்கல. Heir means that they should connect with Baba. வாரிசு ஆத்மாக்கள் என்று சொன்னால் அதை கேட்டு அவை தாங்கள் பாபாவோட அனுபவங்கள் தொடர்புகளை பெற வேணும். Not only they say very good, you are very good. அவை நாங்கள் கதைக்கிறத கேட்டு நீங்கள் நல்லா கதைக்கிறீங்க, நீங்கள் நல்லா சொல்கிறீங்கன்னு மட்டும் சொல்லி கொண்டதோட நிப்பாட்டிடக்கூடாது. Now they should like to become good. அவை தாங்கள் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வர்றதுக்கு முயற்சி செய்யணும், ஆர்வம் இருக்க வேணும், அப்படி செய்யணும். அவையில் As you have intoxication, you have the inheritance from Baba, they should have that attitude. எங்களுக்கு அந்த போதை இருக்குது, நான் ஆஸ்தியை பெறுவேன் என்ற உணர்வு இருக்குது, அதே மாதிரி அவைகளுக்கும் அந்த போதை வர வேணும், ஆஸ்தியை பெறணும் என்ற அந்த உணர்வு பெறணும். So it means that then you needed to give them the knowledge properly there. அதுக்கு நாங்கள் அவைகளுக்கு சரியான முறையில் ஞானத்தை உணரச் செய்ய வேணும். They have to study. You study அவையில் நல்லா படிக்க வேணும். and they get the reward that is. நாங்கள் நல்லா படித்தா அவைகளுக்கு வெகுமதி கிடைக்கும்ன்றது இல்லை. You study and they become doctor. You are studying நாங்கள் நல்லா படித்து இன்னொருத்தர் டாக்டராக வருவாரோ, medicine and you give your certificate to them. நான் படித்து நான் சோதனையை பாஸ் பண்ணிவிட்டு நான் எந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை எந்த சித்தி அடைந்த சர்டிஃபிகேட்டை இன்னொருத்தருக்கு கொடுத்து அவர் டாக்டர் ஆகலுமோ? They will not do it. You become an engineer and then give the certificate. They will not give the task. நான் ஒரு என்ஜினியர் ஆகி எந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து இன்னொருத்தனை என்ஜினியர்னு சொல்லி வைக்கலுமோ? இல்லாதானே. So it is not giving the knowledge in this way. It is இந்த மாதிரியான முறையில் நாங்கள் ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து வேலை இல்லை. actually Baba does not give the knowledge in this way. பாபா எங்களுக்கு இந்த மாதிரி ஞானத்தை தாரையில. He is giving, but he is the ocean of knowledge and he is making me ocean of பாபா தானும் ஞானக்கடலாக இருந்து கொண்டு எங்களையும் மாஸ்டர் ஞானக்கடலாக ஆக்குறார். only I also spin the cycle. அது எப்படி நாங்கள் அப்படி ஆகுவோம்? இந்த சுயதர்ஷன சக்கரத்தை சுழட்டினாத்தான். And then I see myself, yes, when I came from the soul world. அப்போ நான் என்ன பிறகு பார்க்க வேணும். நான் ஆத்மலோகத்திலிருந்து வந்த நான் What was my stage? என்னுடைய நிலை என்ன? When I came from the soul world, my stage was pure. நான் ஆத்மலோகத்திலிருந்து வரைக்கல இந்த ஸ்திதி தூய்மையா இருந்தது. It was sato pradhan. சத்தோ பிரதானா இருந்தது, சத்தியமா இருந்தது. Truth was on the highest level. சத்தியம் மிக உயர்ந்த நிலையில் இருந்தது. Purity was on the highest level. தூய்மை உயர்ந்த நிலையில் இருந்தது. ராஜரீகம் உயர்ந்த நிலையில் இருந்தது. தெய்வீகம் உயர்ந்த நிலையில் இருந்தது. சத்தியம் உண்மையாக இருந்தது. So purity and truth was one. தூய்மையும் சத்தியமும் That's why it was pure world. உயர்வாக இருந்தது. அதால தான் அது தூய்மையான உலகம், சத்திய உலகம் என்று சொல்லுவோம்.
And purity was there, that's the foundation. So இப்போ தூய்மை தான் அந்த அந்த வாழ்க்கைக்கு அத்திவாரமாக இருந்தது. this is why I have to be again and again pure and peaceful soul. அதனால தான் நாங்கள் எங்களுக்கு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக் கொள்ளணும், நான் ஒரு அமைதியான ஆத்மா, நான் ஒரு தூய்மையான ஆத்மா. So my thought and my breath then, because of this purity I want to experience here. So I am in the body but I am not here. இப்போ நான் என்னுடைய எண்ணத்தில் என்னுடைய மூச்சில் நான் அதை அனுபவிக்க வேண்டும். நான் ஒரு உடலில் இருந்தாலும் நான் ஒரு அமைதியான ஆத்மா. So it means my mind is influencing now my matter. அப்போ என்னுடைய மனம் இந்த பஞ்ச தத்துவங்களில் தாக்கத்தை ஏற்படுத்த வேணும், My body. என்னுடைய So சரீரத்தில். thought and breath are becoming on the same level. அப்போ என்னுடைய மூச்சும் என்னுடைய எண்ணங்களும் ஒரே லெவலுக்கு வருகுது. And that's why when we are sitting in meditation on the path of bhakti, அதனால தான் பக்தி மார்க்கத்தில் நாங்கள் தியானத்தில் இருக்கைக்க they have the mantra, they have the breathing exercise. அங்கே வந்து மந்திரங்கள் ஏதாவது சொல்லுவினாம், மூச்சு பயிற்சி செய்வினாம். But it is not breathing only, focusing on breathing. அது வந்து ஆனால் அந்த மூச்சு வந்து மூச்சில் மட்டும் எங்களோட அவதானத்தை செலுத்தி செய்கிற பயிற்சி. It's the thought is influencing the breathing system. எங்களோட எண்ணங்கள் தான் எங்களோட மூச்சில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. So I am a pure, peaceful soul. நான் ஒரு தூய்மையான அமைதியான ஆத்மா. I am. You breathe in, and so this stillness. இப்போ நான் மூச்சு எடுக்கல அதில் ஏற்படுற அந்த ஸ்திர நிலை, Peace, purity influences less and you begin to turn within. So extrovertedness changes into இப்போ வெளிப்படையாக நாங்கள் இருக்கிறது உள்முகமாக நாங்கள் எங்களோட உணர்வை திருப்புறோம். So then you are automatically, now instead of looking outside, you see outside but you don't see peace. அப்போ நாங்கள் வெளியில் பார்த்தாலும் உள்ளுணர்வில் நாங்கள் உள்முகமாக இருக்க You வேணும். don't think about it. You வெளியில் பார்க்குற விஷயத்தை பற்றி நாங்கள் யோசிக்க மாட்டோம். hear, you are not interested. ஆனால் வெளியில் இந்த சத்தங்கள் கேட்கும், ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. You do not, you hear the word, but you do not connect, you do not repeat in your mind. நாங்கள் வெளியே வார்த்தைகள் எல்லாம் கேட்போம், சத்தங்களை கேட்போம், ஆனால் எனக்கு அதில் தொடர்பு, நாட்டம், ஈடுபாடு இருக்காது. It is insignificant, it does not belong to. எனக்கு அது ஒரு முக்கியம் இல்லை, எனக்கு அது தேவையில்லாத உண்டு என்று இருப்போம். Or I know, but I don't want. அல்லது எனக்கு தெரியும் என்ன நடக்குது என்று வெளியில், ஆனால் எனக்கு அதில் நான் அதில் ஈடுபட போகிறது இல்லை என்று இருப்போம். To think about it. அதை பற்றி யோசிக்க போகிறது இல்லை. So you are then the mind, when you become introspected, then you instead of speaking out, நாங்கள் அகநோக்காக வரைக்கல நாங்கள் வெளியில் your வெளியில் அதிகமாக கதைக்கிறதுல பார்க்க mind, the mouth, that is the organ of the soul, the எங்களோட மைண்ட், எங்களோட வாய், அதாவது மனதினுடைய வாய், mouth of the soul is the mind. மனதின் வாய், அந்த ஆத்மாவோட வாய் வந்து மனம், And intellect of the soul is the eye. ஆத்மாவோட கண்கள் வந்து புத்தி. So then your intellect and mouth both are in harmony. அப்போ எங்களோட ஆத்மாவோட வாயும் கண்ணும் இணைஞ்சு செயல்படணும். Intellect and mind. So your vision is, intellect is beginning to see. புத்தி தான் பார்வை. இப்போ உள்ளுக்குள்ளால் இருக்கிற அந்த கண்ணால் நாங்கள் பார்க்க தொடங்குவோம். Yes, by Sattva-pradhan state. See, அந்த சத்தோ பிரதான் ஸ்திதியில இருந்து நாங்கள் பார்க்க வேணும். see means you connect and you begin to experience. Recall that. Just like you go and the things are on the shelf, you say to the shopkeeper, please, can I have a look? You have already seen with your eye. இப்போ நாங்கள் ஒரு கடைக்கு போகிறோம்னா அங்கே ஷெல்ஃபில் கொஞ்சம் சாமான்கள் இருக்கும்,
நான் அங்கே ஒரு சாமானை காட்டி கேட்பேன், அது ஒருக்க நான் பார்க்கலாமான்னு கேட்பேன். ஆல்ரெடி பார்த்து கொண்டு தானே இருக்கிறேன், அப்போ பார்க்கலாமான்னு என்னத்தை கேட்குறேன்? How do you want to see? You hold in your hand. எப்படி இப்போ பார்க்கணுமென்று கேட்குறேன், அதை எடுத்து என் கையில் வச்சு கிட்ட வச்சு ஆராய்ஞ்சு பார்க்கணுமென்று கேட்குறேன். Now you are not seeing with the eyes, you இப்போ நாங்கள் கையில் வாங்கி பார்க்கல, இந்த வெறும் கண்ணால் நான் அதை பார்க்கல. are seeing with the experience, with the intellect. இப்போ நாங்கள் புத்தியால் பார்க்குறோம், அனுபவிக்கிறோம், அதை விஷயங்கள் உள்வாங்குறோம். With the past experience, the quality, durability, where was it made? அது இப்போ நாங்கள் பார்க்கல எப்படி பார்க்குறோம், அந்த எங்களோட கடந்த கால அனுபவத்தை வச்சு கொண்டு பார்க்குறோம். அது இந்த பாவனை காலத்தை நினைச்சு பார்க்குறோம், இந்த அளந்து பார்க்குறோம், இது எங்கே தயாரிக்கப்பட்டதுன்னு யோசிச்சு கொண்டு பார்க்குறோம். Made. What is the size? இது இந்த சைஸ் என்னன்னு பார்க்குறோம். So you begin to see something else, not only. இப்போ நான் அந்த கையில் தெரிகிற அந்த தோற்றத்தை மட்டும் பார்க்கல, அதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களையும் இப்போ நான் பார்க்குறேன். The object. So I am not seeing only I have a soul, body, the soul, a daughter. இப்போ நான் ஆத்மாவையும் அப்படி நான் ஒரு ஆத்மா, நான் சரீரமற்றவன் அப்படி இப்படின்னு மட்டும் அந்த தோற்றத்தை மட்டும் பார்க்கறது இல்லை. ஒளிப்புள்ளி பாபா பார்க்க பாபா ஒரு புள்ளி, பாபா ஒரு ஒளிப்புள்ளி இப்படி பார்க்கறது. அப்படி பார்க்கறது மட்டும் இல்லை, அதோட அப்படி நிற்க கூடாது. அந்த புள்ளிக்குள்ள என்ன இருக்கு, அந்த புள்ளியை பற்றி என்ன விஷயங்கள், அந்த விதை சொரூபமா இருக்கிறவர் பற்றின விஷயங்கள் என்ன, அவருக்குள்ள எல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். பாபா ஒரு விதை வடிவமான நினைக்கிறேன், அந்த விதை வடிவமானவருக்குள்ள என்ன இருக்கு. So then you are able to see the future of the seed, the fruit. அப்பதான் நான் அந்த விதைக்குள்ள இருக்கிற விஷயங்கள் காரணமாக அதுக்குள்ளால வரக்கூடிய எதிர்காலத்தை என்னால பார்க்க முடியும். அதுலேருந்து வரக்கூடிய அந்த விருட்சம், அதுலேருந்து வரக்கூடிய அந்த விளைவுகள், இது எல்லாத்தையும் என்னால பார்க்க முடியும். So it means that you begin to experience the knowledge, you begin to experience your own stage, you begin. அதைத்தான் சொல்றது, நான் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தொடங்குறேன், என் சொந்த ஸ்திதியை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தொடங்குறேன். அப்ப இதுல இருந்து எனக்கு கிடைக்கிற அனுபவம் ஒரு குணம் இன்னொரு குணத்தை உருவாக்கும். தூய்மை, அமைதி, அன்பு, சந்தோஷம், இனிமை. So Dadi Janki always just reminded Namrata. தாதி ஜாங்கி எப்பவுமே எங்களுக்கு ஞாபகப்படுத்துவா பணிவு, சத்தியம், தூய்மை, 5 குணங்கள் திரும்பி திரும்பி சொல்லுவா. அப்ப சில பேர் சொல்லுவினா, என்ன தாதி ஜாங்கி திருப்பி திருப்பி ஒரே பாயிண்ட்ஸையே சொல்லி கொண்டிருக்கிறாள். அதுதான் சாராம்சம். அந்த ஒரே விதியை பார்த்தா அதுல இருந்து வர விளைவுகள் உண்டு தானே. ஒரே விதையை போட்டா திருப்பி திருப்பி அதே பழங்கள் தானே வரும். அப்ப அதை பற்றி தானே சொல்ல வேணும். இப்ப நாங்க என்னத்தை அனுபவிக்கணுமோ அதுல நாங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்கறே இல்ல. அப்ப எங்களோட எண்ணங்கள் சிதறி போகுது. அதால தான் மன ஒருமைப்பாடுன்றது அவசியம். தொடர்ச்சியா இருக்கணும். அப்ப எங்களுக்கு தியானம் இயல்பா இருக்கும். அது எங்களோட உள்ளார்த்தமான பெருபேறா இருக்கும், சந்தோஷம், திருப்தியா இருக்கும். So achievement is that satisfaction. It means stillness. அந்த பெருவேறு திருப்தியை கொண்டு வரும். அது ஆத்மாவை ஒரு சலனமற்ற ஒரு நிலைக்கு கொண்டு வரும், முழு நிறைவான நிலைக்கு. Intellect doesn't wander anymore. புத்தி and so this is what it is. அலைப்பாயாது. Then the more intensity increases. எவ்வளவு தீவிரத்தன்மை கூடுதோ,
more, you go deeper and deeper. எவ்வளோத்துக்கு ஆழமா So you போகிறோமோ give different names. பிறகு நாங்கள் அந்த ஒவ்வொரு அனுபவத்துக்கும் ஒரு பெயர் சொல்லலாம். Then that first one is meditation. முதலாவது Then தியானம், it became yoga. பிறகு யோகா, Then it became remembrance. பிறகு நினைவு, Then it became bhakti. பட்டி, Then it became volcanic. பிறகு எரிமலை யோகம், இப்படி Tapasya. தபஸ்யா. It's the same. The energy level is increasing. அப்போ எங்களோட எனர்ஜி லெவல் கூட 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 நாங்கள் அதுக்கு ஒவ்வொரு பேர் சொல்கிறோம். And so then it gives more impact and effect. அப்போ அது கூட ஒரு இம்பேக்டை ஒரு இஃபெக்ட் ஒன்றை உருவாக்கும். It is same, for example, milk. இப்போ பாலில் உதாரணமாக எடுத்தா It's milk, right? When this milk has some addition of yesterday's yogurt, அதுக்கு வந்து தயிர் உரையை நாங்கள் சேர்த்தா பாலுக்கு that was set. அதை செட் பண்ண When விடுறோம். milk is set, அப்படி it's பாலை called yogurt. உரையை போட்டு நாங்கள் செட் பண்ண விடையக்கில் நாங்கள் அதை தயிர்ன்னு சொல்கிறோம். அப்படி நாலேஜ் வந்து நாலேஜ் யோகா Yoga with it. I have made the knowledge into yoga. நாலேஜை வந்து நாங்கள் யோகாவாக மாற்ற வேணும். Like yogurt. In the milk, you put little bit yogurt. பாலில் வந்து நாங்கள் கொஞ்சம் யோகட் போட்டால் அது உருமாறுற மாதிரி In the same way, in the milk, you put deep feeling of love for Baba. அப்படி இந்த பாலில் வந்து நாங்கள் பாபாவில் ஆழ்ந்த அன்பு என்ற அந்த உரையை போடைக்க Appreciation for Baba. பாபாவை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிக்கல, மெச்சி ரசிக்க. Really, truly, Baba, I know that I'm your child, but I don't really feel that I am. எங்களுக்கு தெரியும் நாங்கள் பாபான பிள்ளை, நான் அவரோட குழந்தைன்றதெல்லாம் தெரியும். ஆனால் அதை உணர்க்க அனுபவிக்க I immediately connect myself with உடனடியாகவே நான் your soul. அவரோட Not an, இணைஞ்சிடுவேன். yogurt. So then I do not put in it. Then you are seeing me fresh yogurt which can set the movement. And I am putting the old thing in the. அப்போ எனக்கு நல்ல ஒரு நிலையை நான் பெறக்கூடியதா இருக்கும். ஆனால் ஏதாவது பழைய பழுதா போன ஒரு உரையை தூக்கி அந்த பாலில் போட்டேனண்டா Fresh milk, my milk is also gone. It doesn't பாலும் பழுதா போயிடும். become yogurt. And I said, I cannot make it. My yogurt does not அப்போ எனக்கு நல்ல யோகட் வரையிலையே என்று சொல்லுவோம். set. My yogurt does not set. அப்போ அப்படித்தான் நாங்கள் சரியான எண்ணங்களை கொண்டு வந்து சரியான உணர்வு நிலைக்குள்ளே போகாட்டிக்கு எனக்கு நல்லா யோகம் வரையில, எனக்கு நல்ல அனுபவம் கிடைக்கல என்று சொல்லுவோம். My yoga does not happen. Because I am not putting the good quality of yogurt in it. ஏனென்றா நான் அந்த பாலுக்குள்ள வந்து நல்ல தரமான யோகட்டை போடையில, நல்ல விதமான விஷயத்தை நான் அங்கே போடையில. I am not putting this good quality of faith in me. Have faith of it. நான் அங்கே அந்த எனக்குள்ள சரியான முறையிலான நல்ல முறையிலான ஒரு நம்பிக்கையை எனக்குள்ள நான் விதைக்கல. Faith in the intellect. Have faith in yourself. புத்தியில நம்பிக்கை இருக்கணும், தன்னில நம்பிக்கை இருக்கணும். And then you need to keep that for some time. பிறகு நான் அதை கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியா இருக்க விடணும். Undisturbed. குழப்பக்கூடாது. The same temperature. ஒரே டெம்பரேச்சர்ல. So now you cannot just sit here Murli all the time. இப்போ நான் வந்து சும்மா இருந்து கொண்டு நாள் முழுக்க முரளியை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கே இல்லாது. You have to get that same temperature. Murli you have half an hour. அரை மணித்தியால முரளி கேட்போம். Rest of the day. மிச்ச நாள் முழுக்க செட் பண்ண விடணும். பிறகு அதை So it's not churning. It has to set that நான் அந்த ஞானத்தை கடையிறது இல்லை, அப்படியே எனக்குள்ள படிய விடுறது. you feel it. அதை உணர வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த பாபா மேல உள்ள அன்பு inside the feelings of them. When same milk is churned, அதே பால் பிறகு கடையப்படைக்கல, then when it is set, then you begin to think more about it. So that you begin to see, connect it with yourself. It becomes butter. Okay, same butter you put little bit warmth, use the more fire of love, gentle fire. அதே பட்டரை வந்து நான் கொஞ்சம் சூடாக விட்டு அதே நேரம் அதை கொஞ்சம் சூடாக்கினா இருந்தா Of love.
it becomes ghee. அன்பு என்ற அக்கினியில சூடாக்கினா அது பிறகு இப்ப நெய்யா மாறும். Now you can keep it longer. இன்னும் கூட நாள் Milk வைக்கலாம். you can keep it 3-4 days, பால்னா 4 அது ஒரு days, 3-4 5 days. நாளைக்கு தான் வைக்கலாம். Even in summer you can keep the ghee longer time. So no matter whatever situations அப்ப are, இந்த மாதிரி circumstances சூழ்நிலைகள் are, வந்தாலும் because it has become power, yoga became power. யோகம் சக்தியாக மாறுறதுனால, Yoga became ghee. யோகா வெண்ணையா மாறுறதுனால, நெய்யா மாறுறதால It became tapasya. தபஸ்யாவில் Strong. இருந்து ஸ்ட்ராங் ஆகுறான். Yoga. யோக பலமாகும். And then it is giving strength to the body. அது எனக்கு பாடிக்கும் ஸ்ட்ரென்த்தை தரும். System in the same way. Situation, circumstances, சிச்சுவேஷன்ஸ், சூழ்நிலைகள், environment. It is keeping you. And so it is. எல்லா நேரத்திலையும் என்ன ஸ்திரமா வச்சிருக்கும். It is not just repeating the words. நாலேஜ்னு சொன்னா வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்றது இல்ல. It is exercising. அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், And எக்ஸ்பீரியன்ஸ் your பண்ணணும். own experience. அந்த நாலேஜை எங்கட சொந்த ஞானமாக்க வேணும். Not that somebody else is giving. அது வேற யார்ட்டையும் ஞானமாக்க கூடாது. Because it is my personal relationship. என்னடா அது எந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப். Just like parents are same in the family. 3 children have a different experience. ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்த 3 பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும். You cannot copy. And the moment you begin to copy, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நானும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நினைக்க கூடாது. you miss what you have. அப்ப எனக்கு கிடைக்க வேண்டியது நான் எப்படி இருக்கணும்ன்றதை நான் மிஸ் பண்ணிடுவேன். What you are getting. Parents are giving you equally. The பேரண்ட்ஸ் ஒரே மாதிரி தான் தந்தோன்றிருப்பினம் எங்களுக்கு. moment you begin to compare, ஆனா நான் ஒருத்தர் இன்னும் ஒப்பிட வெளிக்கிட்டேன்டா, it is you have put the spoiled yogurt. நான் எனக்குள்ள பழுதா போன உரமுறை போட்ட மாதிரி ஆயிடும். And then you cannot get that power. அப்ப எனக்கு சக்தி கிடைக்காது. So this is how we do comparison, இது ஒப்பிடுறது, competition, போட்டி jealousy, பொறாமை. and then it means that body consciousness. அதான் சரீர உணர்வு. So quality, this is why not only knowledge is needed, அதனால qualities are also நாங்க ஞானம் இருந்தா மட்டும் காணாது, தரமான ஆத்மாவாயும் இருக்கணும். so needed. Because I am becoming deity. Knowledge is to become deity. இல்லை இப்போ நாங்கள் படிக்கிற கேட்குற ஞானம் எல்லாமே ஒரு தேவாத்மாவாக வரணும்ன்றதுக்கானது. Yoga is to bring purity. யோகம் தூய்மையாகிறதுக்கானது. And purity is the power of the soul. தூய்மை என்றது ஆன்மாவினுடைய ஒரு சக்தி. And divine qualities is the relationship. தெய்வீக குணங்கள் உறவுக்கானது. And this is why we are studying to become இதனால தான் நாங்க தேவர்கள் ஆகிறதுக்கு படிக்கிறோம். all virtuous. எல்லா தெய்வீக குணங்களும். And the more we are becoming all virtuous, எவ்வளவு தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்கள் ஆகிறோமோ அவ்வளத்துக்கு விகாரம் இல்லாதவர்களாகுவோம். அப்ப மற்றவேண்ட விகாரங்கள் எங்களை அவ்வளவு தூரம் ஈர்க்காது. Otherwise vices are attracting more. இல்லாட்டி விகாரங்கள் தான் எங்களில் கூட தாக்கத்தை ஏற்படுத்தும். And we are begin to using our vices as well. நாங்களும் எங்களுடைய விகாரத்தை பயன்படுத்துவோம். You are angry, I am angry. மற்றவை கோவப்பட நானும் கோவப்பட. You have hatred, I also hate you. You have jealousy, also reject you. மற்றவைகளுக்கு பொறாமை எங்களுக்கும் பொறாமை வரும். But when I am becoming virtuous, நான் தெய்வீக குணங்கள் நிறைந்தவனாக என்றா I protect myself. நான் என்ன பாதுகாத்துக் கொள்ளுவேன் விகாரங்கள்ல இருந்து. Vicelessness. Then I am using my body less. அப்ப நான் இந்த சரீரமற்ற நிலையை பயன்படுத்துறேன். Because more vices are there. இது எவ்வளவுக்கு விகாரங்கள் இருக்கோ more I am using my body, more I am becoming extroverted. நான் அவ்வளத்துக்கு வெளிவாரியான ஆளா இருப்பேன், வெளிமுகமான ஆளா இருப்பேன். So introspection, every word.
அப்போ நான் அகமுக நோக்காக போகல ஒவ்வொரு வார்த்தையும் that Baba has given has a significance. பாபா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அர்த்தபூர்வமானதா தெரியும். Bodilessness, சரீரமற்ற நிலை, introspection, அகநோக்கு, inner inspection, continued inspect. தொடர்ந்து அகநோக்காக இருந்து எங்களை நாங்கள் சோதிச்சு பார்த்து கொண்டு இருக்க வேணும். So then introspection, then automatically it's jine bolo, meetha bolo. பிறகு எங்களை ஆட்டோமேட்டிக்காகவே குறைவாக பேசுங்கள், மெதுவாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள், Kam bolo. But before speak, think. எல்லாம் வரும். அதே நேரம் பேச முதல் சிந்திக்க வேணும். It is that good wishes, pure feeling, because all three has to become. And Baba says, how much someone is actually introverted or divine qualities are there. It is through their behavior, it is visible. ஒருவர் எவ்வளவு தெய்வீக குணங்கள் கொண்டவராக இருக்கிறார் என்றது அவங்களோட செயற்பாட்டில் தெரியும். So then the sanskaras is behavior. சன்ஸ்காரங்கள் என்றது ஒருத்தட்ட பிஹேவியர், நடத்தை. So all three have to be. இப்போ மூன்றுமே ஒரே மாதிரி இருக்கணும். So think then, have good wishes. இப்போ நல்லதை நினைக்க வேணும். That is okay. Anyways, thoughts are coming, have the power to stop. வேஸ்ட் தாட்ஸ் வந்தால் அதை நிப்பாட்டக்கூடிய மாதிரி பவர் இருக்க வேணும் எனக்கு. Waste thoughts in 1 second. That is purity. அது தூய்மை. ஓகே. So then it means ஓகே. ஓம் சாந்தி.